குணா குகையில் சிக்கிய இளைஞர்கள் 5 நிமிடத்தில் உயிர் தப்பியது எப்படி? ஆம், குணா குகையில் மாட்டிக்கொண்ட 9 தமிழக இளைஞர்களோட 5 நிமிட மரண போராட்டத்துல உயிர் பிழைத்த கதைதான் இது. இது என்னோட பர்சனல் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவை தெரியாம கிளிக் பண்ணி உள்ள வந்த குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் இருந்தா தயவு செய்து வெளியே போய் வேற சேனலை பாருங்க. கொடைக்கானல் சுற்றுலா போறீங்களா? உஷார். ஒருவேளை அந்த தலையில்லாத உருவம் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். கொடைக்கானல் மலைகளின் இளவரசி, மனதை மயக்கும் இயற்கையான எழில் கொஞ்சும் குளுமையான சூழல். விடுமுறையை கொண்டாட இதை விட சிறந்த இடம் வேற எதுவும் இல்லை. ஆனா இந்த அழகுக்குள்ள ஒரு மர்மமும் திகிலும் மறைஞ்சிருக்குதுன்னா நம்புவீங்களா? இது வனத்துறையோட கட்டுப்பாடுகள் அவ்வளவாக இல்லாத ஒரு காலகட்டத்துல 9 நண்பர்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவத்தோட நாயகர்கள் 9 பேரும் அப்ப கொடைக்கானல்ல இருந்த பான்ஸ் இந்தியா கம்பெனிகளோட ஒரு பிரிவான தெர்மாமீட்டர் கம்பெனியில உறுதி செய்யப்படாத உதவி பணியாளர்களாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு கேரளான்னு வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் விடுமுறை நாளுங்கிறதுனால குணா குகைக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகலான்னு முடிவு செஞ்சு அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு தயாரானாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில இருந்தே மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. காலையில அவங்க டிஃபனை முடிச்சுட்டு லேக்கில் இருந்து வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு குணா குகையை நோக்கி வேகமா ஜாலியா சந்தோஷமா கிளம்பி போனாங்க. மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா இளவயது பசங்க இல்லையா, மழையில நினைஞ்சுக்கிட்டே உற்சாகமா ஜாலியா வேகமா போட்டி போட்டுக்கிட்டு குணா குகையை நோக்கி வேகமா போறாங்க. ஒரு அரை மணி நேரத்துல குணா குகையை போய் சேர்ந்துட்டாங்க. அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற மாதிரி வனத்துறை அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கல. குணா குகை எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாம வெறுமனே ஓப்பனா இருந்தது. அதனால அந்த நண்பர்கள் 9 பேரும் சுதந்திரமா குகைக்குள்ள நுழைஞ்சாங்க. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் உள்ள நடந்து போனாங்க. அதுக்கப்புறம் டார்ச் லைட் எடுத்து பயன்படுத்தினாங்க. அந்த வெளிச்சத்திலேயே உள்ள நடந்து போனாங்க. அவங்க அந்த குகையில அந்த இருட்டுக்குள்ள டார்ச் லைட் வெளிச்சத்தோட மெல்ல மெல்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது குகையின் உள்ளுக்குள்ள இருட்டு பகுதியிலிருந்து ஒரு அலற குரல் கேட்டது. அலற சத்தம். அது ஒரு ஆண் குரல். ஒரு ஆண் அலற மாதிரியான ஒரு குரல். நண்பர்கள் அதை எதிர்பார்க்கல. அப்படி ஒரு சத்தம், அழுகிற சத்தம் அந்த குகைக்குள்ள இருந்து வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, அதிர்ச்சியும் அடைஞ்சாங்க. 9 பேரும் ஒரு திகிலோட அந்த குகைக்குள்ள இருட்டான பகுதியை பார்த்து யார் அது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அந்த அலற ஆண் குரல் அதிகமா சத்தமா கேட்டதே ஒழிய பதில் கிடைக்கல. அதனால இவங்களுக்கு மனசுக்குள்ள பயம்தான் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மெல்ல அந்த அழுகுரல் வந்த திசை நோக்கி நடந்து போனாங்க. கருகும்னு இருட்டு, யாரு எதுவுமே தெரியாத, நண்பர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு இருட்டு. அதுல ஒருத்தர் கையில இருந்த டார்ச் லைட்டை வச்சு உள்ளுக்குள்ள அடிச்சு பார்க்கும்போது அங்க அவங்க டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்த காட்சி, அப்ப அந்த 9 பேரும் அலறக்கூட முடியாம குரல் எழும்பாம பிரம்ம பிடிச்ச மாதிரி உறைஞ்சு போய் நின்னாங்க. ஒரு பாறை மேல தலை இல்லாத உருவம் உட்கார்ந்து இருந்தது. ஆனா அதுக்கு தலை இல்லாம வெறும் உடம்பு மட்டும்தான் இருந்ததாம். அதுக்கு பக்கத்திலேயே அவனோட தலை பாறை மேல தனியா இருந்ததாம். அதுதான் அழுதுகிட்டு இருந்ததாம். உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்த 9 நண்பர்கள்ல ஒருத்தருக்கு மட்டும் உணர்வு வந்து வாய் குளறி என்ன சொல்றதுன்னே தெரியாம அலற ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்த மத்த நண்பர்களும் உணர்வு திரும்பி கண்ணா பின்னான்னு அலறிக்கிட்டு எந்த திசையில ஓடுறோம்னே தெரியாம ஓடி பாறை மேல மோதி சேத்துல உளுந்து எழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு விழுந்தாங்க. அதே நேரம் பாறை மேல சாதாரணமா அழுதுகிட்டு இருந்த அந்த தலை இவங்களை பார்த்ததும் வேகமா சத்தம் போட்டு கத்தி அலற ஆரம்பிச்சிருச்சான். பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த தலை இல்லாத உடம்பு உடனே சடக்குன்னு எந்திரிச்சு வேகமா ஓடிச்சான். பயத்துல சேத்துல விழுந்து கிடந்த நண்பர்கள் மேலேயே அது ஓடி வந்து மோதி அதுவும் கீழே விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் இருட்டான குகைக்குள்ள உள்ள ஓடிருச்சான்.
அதே சமயம் பயத்துல சேத்துல உளுந்து மறுபடியும் எந்திரிச்சு வலிக்கு உளுந்து கத்தவும் முடியாம உதவி கேட்கவும் முடியாம வாய் குளறி கோணி அலற ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதே சமயம் பாறை மேல தனியா இருந்த அந்த தலை இன்னும் அதிகமா அலறி சத்தத்தோட கத்த ஆரம்பிச்சிருச்சான். அதே சமயம் இருட்டான குகைக்குள்ள போன அந்த தலை இல்லாத உடம்பு மறுபடியும் இவங்களை பார்த்து திபு திபு திபுன்னு ஓடி வந்துச்சான். அந்த தலை இல்லாத உருவம் திரும்பவும் இவங்களை பார்த்து வேகமா ஓடி வரவும் ஒரு செகண்ட் இவங்க மூச்சு நின்று இதயமே உறைஞ்சிருச்சாமா. வேகமா ஓடி வந்த அந்த உருவம் சேத்துல பயத்துல திருன்னு முழிச்சுக்கிட்டு எந்திரிக்கவே முடியாம சேத்துல நீச்சல் அடிச்சுட்டு இருந்த இந்த நண்பர்கள் மேல அது விழாம அப்படியே ஜம்ப் பண்ணி தாண்டி அந்த பக்கம் குதிச்சு மறுபடியும் வேகமா ஓடி பாறை மேல இருக்கிற அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிற அந்த தலைய ஒரு கையில எடுத்துக்கிட்டு அது கத்த கத்த மறுபடியும் இந்த நண்பர்கள் மேலேயே விழற மாதிரி வந்து விழாம தாண்டி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குதிச்சு மறுபடியும் இருட்டுக்குள்ள புகைக்குள்ள வேகமா ஓடிருச்சான். அதன் பிறகு நின்னு போன மூச்சு திரும்ப கிடைச்ச ஒரு நண்பர் ஓன்னு சத்தம் போட்டு கத்த குகைக்கு மேல குணா குகையை பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் இந்த பெரிய மரண சத்தத்தை அலற சத்தத்தை கேட்டு பயந்து சத்தம் எங்க இருந்து வரணும்னு தெரியாம திகைச்சு போய் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். சுற்றுலா பயணிகள் இருளடைஞ்ச முகத்தோட அந்த சத்தம் வந்த புகையோட வாசலையே திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதே சமயம் அப்ப அங்க இருந்த 1-2 கடைக்காரங்க அப்புறம் ஒரே ஒரு வன ஊழியர் இன்னும் ஒரு சிலர்னு அந்த சத்தம் வந்த புகையோட வாசலுக்கு ஓடி வந்தாங்க. அவங்களுமே அலற சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம திகைச்சு போய் தான் நின்னாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் உள்ளுக்குள்ள குரங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதான் இவ்வளவு சத்தம் வருதுன்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தர் இல்ல இது ஏதோ ஆளுங்களோட சத்தம் மாதிரி தான் தெரியுது, யாராவது போலீஸுக்கு போன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குகைக்குள்ள இருந்து அந்த 9 நண்பர்களும் திபு திபு திபுன்னு அலறிக்கிட்டே ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு வலிக்கு விழுந்து எந்திரிச்சு பதற்றத்தோட ஓடி வந்தாங்க. அதை பார்த்த அதிர்ச்சியான சுற்றுலா கூட்டம் வாய் அடைச்சு போய் சில மாதிரி நின்னாங்க. வேகமா ஓடி வந்த நண்பர்கள்ல ஒருத்தர் கீழே தரையில போயிட்டு இருந்த வேர் இருக்கிறது தெரியாம அதுல காலை வச்சு இடிச்சு தடுக்கி பக்கத்துல மலை தோறலுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்த ஆண்டி மேல போய் விழ அந்த அம்மாவும் நிலத்தடுமாறி கீழே சேத்துல விழுந்துட்டாங்க. சுற்றி இருக்கிற சுற்றுலா பயணிகள் அவங்கள தூக்கி விட்டாங்க. உடம்புல சேரான அந்த அம்மா கோவம் வந்து, ஏண்டா குடிச்சுட்டு வந்து மேலையாடா உளற நாசமா போன நாயேன்னு சொல்லிக்கிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு உத விட்டாங்க. உதவாங்க நண்பன் பந்து மாதிரி எகிரி அதே சேத்துல மறுபடியும் விழுந்துட்டான். உதச்சிட்டு கீழே குளிச்ச அந்த அம்மா பேலன்ஸ் தடுமாறி உதவாங்கிய நண்பன் மேலேயே மறுபடியும் போய் விழுந்தாங்க. மறுபடியும் சுற்றுலா கூட்டம் அவங்க 2 பேரையும் சேத்துல இருந்து பிரிச்சு எடுத்தாங்க. மற்ற நண்பர்கள் கூட்டத்தை பார்த்து உள்ளன்னு கத்துறாங்களே ஒழிய என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாய் குளறுது கோணுது, அவங்களுக்கு குரலே வரல, அவங்கள யாருக்குமே சொல்ல வரல. சுற்றுலா கூட்டத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியல. ஆனா உள்ளன்னு இவங்க சொல்றத வச்சு உள்ள என்னமோ இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில ஒருத்தர் மட்டும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு வந்த தண்ணி பாட்டில திறந்து நண்பர்கள் ஒருத்தருக்கு தண்ணியை கொடுத்தாரு. இன்னொருத்தர் அவங்கள அப்படியே உட்காருங்கன்னு சொன்னதும் அழுதுகிட்டே சரிஞ்சு உட்கார்ந்தாங்க. மரண பீதியில வேர்த்து விறுவிறுத்து போன அவங்களுக்கு கூட்டத்துல வந்திருந்த சுற்றுலா பயணி ஒருத்தர் தன்னோட தொப்பியை கழட்டி விசற ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நிதானமானதும் அந்த நண்பர்கள் உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முயற்சி பண்ணாங்க. அப்பவும் கூட முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரு சேர உளர்றாங்க, ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. எதுவுமே மக்களுக்கு புரியல. அதுல யார் என்னதான் சொல்றாங்கன்னு யாருக்குமே புரியல. ஆனா அந்த தண்ணி கொடுத்த ஒருத்தர் மட்டும் ஒரு நண்பர்கிட்ட கிட்ட உட்கார்ந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு கூட்டத்தை பார்த்து உள்ள நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. மெல்ல மெல்ல விஷயம் அங்க சுற்றுலா வந்த எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சு. என்ன உள்ள நடந்துச்சுன்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசி அங்க ஒரு பெரிய குழப்பமே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு சிலர் இவனுக்கு குடிகார பயலுங்க உளர்றானுங்க, இவனுங்க யாருப்பா உள்ள போக சொன்னது, அதுக்கு இன்னொருத்தரு கஞ்சா அடிச்சிருப்பானுங்க, இவனுங்க எல்லாம் உள்ள தூக்கி வச்சேதான் திருந்துவானுங்க. ஜனங்க ஆளாளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்தத்துல இவங்க சொன்னதை யாருமே நம்பல. அங்க இருந்த வனத்துறை ஊழியர் போலீஸுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமன்னு அவர் ஒரு பக்கம் குழப்பத்தோட இருந்தாரு. தண்ணி கொடுத்த சுற்றுலா பயணி இவங்களை பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியலையேன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு முரட்டு சுற்றுலா பயணி இவங்க கிட்ட வந்து கீழே உட்கார்ந்து ஒரு நண்பனை பார்த்து வாயை ஊதுடான்னு மிரட்டிக்கிட்டு இருந்தார். கடைக்காரர் ஒருத்தர் கடையில வாங்க வந்த கஸ்டமர் கிட்ட உள்ள காத்து கருப்பு எல்லாம் இருக்குதுப்பா, சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்களே அங்கெல்லாம் போறது இல்ல, இதெல்லாம் சொன்னா யாரு கேட்கறாங்க. கடைக்கு வந்த சுற்றுலா பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த கடைக்காரரு சொன்ன இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதா இருந்தது. இந்த சம்பவம் நடக்கிற சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் இங்க தேனிலவு சுற்றுலாவுக்கு வந்த
ஒரு இளஞ்சோடி ஆர்வ கோளாறுல ஆழம் தெரியாம குணா குகையை எட்டி பார்க்க, அப்ப அந்த இளம் மனைவி பயப்பட, அவளோட பயத்தை மேலும் அதிகரிக்கவும் தன்னோட வீரத்தை நிரூபிக்கவும் பெருமையா அந்த கணவன் அந்த பயப்புள்ள ரொம்ப ஓரமா போயிட்டான். கண் நிமிக்கும் நொடியில மலம் ஈரம் வேறையா, நல்ல சேரு, அதுல வலிக்கு எவ்வளவு ஆழம்னே தெரியாத அந்த குகைக்குள்ள. அது மட்டும் இல்ல, அந்த பாடியை மீட்டெடுக்கும் போது தலை மட்டும்தான் இருந்துச்சான், பாடியே இல்லையாம். தலை மட்டும்தான் ஒரு பாறை மேல இருந்துச்சான். மேல இருந்து விழுந்த வேகத்துல ஒரு பாறை மேல மோதி தலை தனியா உடல் தனியா உடைஞ்சி தெரிச்சிருச்சான். அப்ப அந்த உடல் இன்னொரு ஆழமான குகைக்குள்ள விழுந்துருச்சான். தலை மட்டும் அந்த ஆழமான குகைக்குள்ள விழாம மேல இருந்த ஒரு ஒட்டுப்பாறையில விழுந்துருச்சு. அதனால அவங்க தலையை மட்டும்தான் மீட்க முடிஞ்சது. பிறகு அந்த குடும்பம் அந்த தலையை வச்சுதான் அதனோட இறுதி சடங்கு முடிச்சாங்களாம். கடைசி வரைக்கும் அந்த உடல் எங்க போச்சுன்னே தெரியலையா, அதை தேடி கண்டுபிடிக்கவும் முடியலையா. இது நடந்து குறைஞ்சது 35 வருஷம் இருக்கும். 1995ஆம் வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப 2025ல அந்த 9 நண்பர்கள்ல ஒரு நண்பரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப நான் பேச்சுவாக்குல குணா கோயில் நடந்தது உண்மைதானா இல்ல இப்ப போதையில இருந்தீங்களான்னு கேட்டேன். நீ அதை நம்பலைன்னா பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவன் பார்த்தான். நானும் அதுக்கு மேல அதை பத்தி கேட்கல. அவனோட மற்ற நண்பர்களை பத்தி கேட்டப்ப அந்த 9 பேர்ல ஒருத்தர் மட்டும் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன ஒரு மாசத்துல இறந்துட்டாரு. மீதி நண்பர்கள் வெவ்வேறு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. மீட் பண்ணி கூட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அந்த நண்பன் சொன்ன இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு என்னால முடிவு பண்ண முடியல. எது எப்படி இருந்தாலும் சுற்றுலா போன இடத்துல ஜாக்கிரதையா பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா. நல்ல வேலை, இது நடந்து 35 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்பெல்லாம் வனத்துறை குணா குகைய முழுசா அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சட்டத்தை மீறணும் சிறைதான். இப்பவும் கூட மஞ்சுமெல் பாய்ஸ்ல வர்ற நண்பர்கள் மாதிரி த்ரில்லுக்காக வனத்துறைக்கு தெரியாம போகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். த்ரில்லை விட உசுறு பெருசு நண்பா. இன்னைக்கும் குணா குகை நிறைய மர்மங்கள் நிறைஞ்சதாதான் இருக்கு. கொடைக்கானல் சுற்றுலா போறீங்களா? குணா குகைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உஷாரா இருங்க. ஒருவேளை அந்த தலை இல்லாத உருவம் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நடந்த சம்பவங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களை தேடி வந்து உங்கள் இரவை த்ரில்லிங்கான இரவாக மாற்றி என்ஜாய் செய்ய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஆன் பண்ணுங்க. அப்புறம் சேனலுக்கு ஒரு வித்தியாசமான லைன் வேணும். சாட்டர்டே ஃபீவர், சனிக்கிழமை திகில் காய்ச்சல், சாட்டர்டே திகில் இரவு, இந்த மாதிரி வேணும். உங்க கற்பனை திறமைகளை கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் வர்ற சனிக்கிழமை இன்னொரு த்ரில்லிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். இரவை திருவிழாவாக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.